புட்டின் அவர்கள் இந்த ரஷ்யாவில் செக்யூரிட்டி கவுன்சில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமான மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் அவசரமாக வேர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு விளாடிமிர் புட்டின், ரஷ்யா அதிபர். வேர்ச்சுவலாக கனெக்ட் பண்ண அவர் இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உற்ற நட்பு நாடுகளில் ஈரான் பிரதானமான இடத்துல இருக்குது. ஈரானை தொட்டால் நாங்கள் வருவோன்னு ரஷ்யா பலமுறை சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இந்த குரூஷியல் டைமில் இந்த வேர்ச்சுவல் சம்மிட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த ஒரு டிஸ்கஷன் மூலமாக எடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் ரஷ்ய சார்பு ஊடகங்கள் இருக்கல, அங்கேருந்து செய்திகளை வெளியே வந்துகிட்டு இருக்கு. சைனா ஈரானுக்கு ஒன்றுனா ரஷ்யா மட்டும் இல்லை, சைனாவும் வரும். ஆனால் சைனாவால் இப்போ காலத்துக்கெல்லாம் நேரடியாக வர முடியாதுல்ல. அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எங்க எல்லா நாடுகளுக்கும் இன்க்ளூடிங் அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாருக்குமே நேஷனல் சாவர்னிட்டின்னு ஒன்று இருக்குது, செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது ஈரானுக்கும் இருக்குல்ல, அதை மதிக்காம போய் இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சைனா பேசியிருக்கு. ஈரானுக்காக பறிஞ்சு சைனா பேசியிருக்கு. ஆக்சுவலாக இந்த சாவர்னிட்டியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மதிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் சுத்தமாக மதிக்கலை, மிதிச்சிட்டீங்க ஒரே அடியா. எல்லா பக்கம் இருந்தும் இந்த எஸ்கலேஷன்ஸ் பெருசாகிட்டு இருக்குல்ல, அது எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க. இதில் நீங்கள் சண்டை போட்டு உயிர்களை எடுத்து நான் தான் பெரியவன் ப்ரூவ் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதுலன்னு சைனா இப்போ கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்தி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அது தோல்வியில் முடிவடைய தானே இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. திருப்பி ஆரம்பிப்பாத அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக தீர்வு கிடைக்குன்னு சைனா சொல்லுது. மக்களை நம்ம பல வீடியோஸ் அதை பற்றி பேசியிருக்கோம். நாம ஒரு வாட்டி அப்டேட்ஸ் போடும்போதும் என்ன ப்ரோ சும்மா பேசிட்டே இருக்கீங்க, அடிச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்னு பல பேர் வேண்டிட்டு இருந்தீங்களா? இப்போ தெரியுதா அடிச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் போர் வரவே கூடாதுன்னு வந்து தோன்றிருச்சு. இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்கள் நாட்டை நோக்கி மிசைல்ஸை லான்ச் பண்ண வண்ணமே இருக்காங்க அப்படின்ட்டு இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸான IDF இப்போ சொல்லியிருக்காங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவங்க நிற்கிற மாதிரி தெரிலங்க, அடிக்கிறாங்க தொடர்ந்து. இந்த நேரத்தில் நாங்கள் 7th அலர்ட் வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டோம் எங்கள் நாடு முழுக்க. முதல்ல 1, 2, 3 ஆரம்பிச்சு 7வது வரைக்கும் வந்துட்டோம். ஆனாலும் ஈரான் அடங்குற மாதிரி தெரியலன்னு இஸ்ரேல் வேற எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு. இப்போ UK, பிரான்ஸ், ஜெர்மனின்னு இத்தனை நாடுகளும் தாக்குதலை வன்மையாக கண்டிச்சிருக்கு. எது ப்ரோ, அமெரிக்கா இஸ்ரேலை சேர்ந்து ஈரான் அடிச்சுது, அந்த தாக்குதலாம் கேட்டீங்கன்னா அது கிடையாதுங்க. ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கலாம், உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் சும்மா இருந்திருக்கணுங்க அப்படின்னு ஈரானுக்கு எதிராக தான் இந்த நாடுகளும் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக இப்போ யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிடுறாங்களோ அவங்கள அமெரிக்கா சார்பை எடுத்துட்டாங்கன்னு அர்த்தங்க. இதை தான் நம்ம லிட்டரலாக புரிஞ்சுக்கணும்.